வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 3வது வினாவாகிய அட்சரகணித கோவைகள் தொடர்பான சும்மா ஒரு அட்சரகணித கேள்வி ஒன்று வந்திருக்கு. அட்சரகணிதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை எனது நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளை நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறதா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம். ஒரு என்ன சொல்கிறது, 3வது கேள்வி எங்களுக்கு ஒரு அட்சர கணிதத்திலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அட்சர கணிதத்தில் எங்களுக்கு பகுதி 2 ஏயில் அது அட்சர கணித பகுதி என்று சொல்கிறது. அதில் 3 அட்சர கணித கேள்வி தான். 1வது கேள்வி அட்சர கணிதத்தில் வரைவு, 2வது கேள்வி அட்சர கணிதத்தில் ஒருங்கமை சமன்பாடு, 3வது கேள்வி அட்சர கணிதத்தில் இருவடி சமன்பாடு. இந்த ஒருங்கமை சமன்பாடு மட்டும் 7 மார்க்ஸுக்கு தான் வரும். என்ன தான் செஞ்சாலும் 7 மார்க்ஸுக்கு தான் வரும். அப்போ ஏதாவது ஒரு பி பாட்டோ இல்லை ஒருங்கமை சமன்பாட்டில் பெற்று வந்த விடையை வச்சு வேறு ஏதாவது ஒரு வேலையோ பொதுவாக நடக்கும். இருவடி சமன்பாடு இந்த வருஷம் இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு இருவடி சமன்பாட்டிலேயும் ஒரு பி பாட் போட்டவன். 4வது அட்சர கணித கேள்வி வரவே இல்லை. ஆனால் என்ன நடந்ததுண்டா, நான் நினைக்கிறேன் 10ஆம் ஆண்டு பகுதியில் நாங்கள் படிக்காத ஏதோ ஒரு பகுதி அளவீடு திருவோண கணிதத்துக்கு பதிலாக அளவீடு படம் வந்திருக்குது. இடைகாண்றது இங்கே வரையில்லை. அந்த இடைகான்றமே கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதிக்காக தரம் 10 நாங்கள் இடை காணுவோம். 9 வந்த இடைகாணல் 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்மில் தான் நாங்கள் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி ஒன்றுக்கு சராசரி காண்றது தேர்ட் டேர்மில் தான் படிப்போம். அது தேர்ட் டேர்ம் எக்ஸாம் வரலேருந்து வரும். அப்போ அதுக்காக ஒரு அட்சர கணித கேள்வியை சும்மா ஜாயின் பண்ணி விட்டுருக்கு. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. 1வது கேள்வி ஒரு எண்கணித பின்னத்திலேருந்து வந்திருக்குது. ஒரு சுருக்குக எண்கணித பின்னம், அட்சர கணிதமும் இல்லை, அது எண்கள்லேருந்து வந்திருக்கு. சுருக்குக என்ன, ஒரு பின்னம் கலப்பு எண் இருக்கிற பின்னமாக இருக்குது. கலப்பு எண்ணில் வச்சுக்கொண்டு சுருக்கலாது. வினா இலக்கம் 3. அப்போ நாங்கள் 1வது கேள்வி கலப்பு எண்கள் அவ்வளோத்தையும் ஏற்பாடு என்ன முறைமையில்லா பின்னங்களாக மாற்றணும். ஏற்பாடு கேள்வி. அது 1வது 2 2 4 1 சக 3 5 3 தர 4 6 1. இப்போ இதில் 2 செயற்பாடு தான் இருக்குது, ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல். எது முன்னுக்கு அப்படின்னா நாங்கள் முன்னுக்கு இருக்கிறத முன்னுக்கு செய்கிறதில்ல. பொட்மேஸ் கணித செய்கைகளுக்குன்ற ஒரு ஒழுங்கு இருக்குது. அடைப்புக்குறி இன் அரண தர கூட்டல் கழித்தல் என்று ஒரு ஆர்டர். ஏன்சர் இப்படி 3 லெவலில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால்
நான் 3 லெவலில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா ப்ரெக்கெட் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் செய்யணும். அரணவும் தரவும் இருந்தால் நாங்கள் ஒரே நேரத்தில் செய்யலாம், அதுக்கு பிறகு தான் கூட்டல் கழித்தல். அப்போ இதில் பெருக்கல் செய்ய இருக்குது. பெருக்கல் யாருக்கு இடையில இருக்குது? இவர் 2 பேருக்கும் இடையில இருக்குது. முதலாவது ஒரு வேலை செய்வோம். இதில் இருக்க அவ்வளவு பேரையுமே முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 2 8 8 3 9, இது 3 15 15 3 18 தர 6 24 24 3 25. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இதுக்குள்ளே பெருக்கல் போட போகிறேன். உங்களுக்கு ஆண்டி பிரக்கெட் போட்டு காட்டுறேன், நீங்கள் அந்த பிரக்கெட் போடாமலே கணக்கு செய்யலாம். நான் சும்மா அதுக்குள்ளே ஒரு செயற்பாடு நடக்க போகுது அப்படின்றத நான் அந்த பெருக்கல் நடக்க போகுதுன்றதுக்காண்டி பிரக்கெட் போட்டு காட்டுறேன். எண்களை பெருக்கக்கு முன்னுக்கு பொதுவான காரணி இருந்தால் வெட்டி போட்டு பெருக்கலாம்டா. பெருக்கி போட்டு வெட்டுறதை விட வெட்டி போட்டு பெருக்கலாம். அந்த அடிப்படையில் 5ஐயும் 25ஐயும் 5ஆல் வெட்டலாம் 5 முறை 1 முறை. அதே மாதிரி 18ஐயும் 6ஐயும் 6ஆட வெட்டலாம் 1 முறை 3 முறை. அப்போ இங்கே 9 4 மேல் 9 4 மேல் 9 தான். இப்போ பெருக்கப்பட்டுட்டு பெருக்கி 5 15 கீழே ஓர் 1 1. இப்போ நான் இதை நல்லா கலப்பு எண்ணாக மாற்றாமல் இருந்திருந்தால் இது 17ஓடு 4 1 12 முடிஞ்சுக்குவேன். ஏன்னா இது முழு எண் 15. சரி, நான் கலப்பு எண்ணாக மாற்றிட்டேன் தானே. ஆகவே பின்ன கூட்டலுக்கு போவோம். பகுதி எண் சமனில்ல போமாசி 4, அதுக்கேற்ற மாதிரி தொகுதி எண்ணை மாற்றினா 60 வரும். ஆகவே எங்களுக்கு மொத்தமாக எத்தனை வர போகுது? 60 9 69 கீழ் 4 69 69 4 ஒன்றுக்கள் இருக்குது. ஆகவே 69 4ஆல் வகுக்கணும். 1 முறை 4 கழிச்சா 2 29ல் 7 முறை வரணும். 17 சொன்னான் இல்லை வரணும். 7 முறை 28 கழிச்சா 1 மிச்சம். ஆகவே 17உடன் 4 1 கட்டாயம் நாங்கள் கடைசி விட கிளப்பு எண்ணில் தான் கொடுக்கணும். சார் என்ன சார் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு விளங்கலையேன்றா அதை இந்த இடத்துல சொல்கிறேன் பிள்ளை. நான் இதை கிளப்பு எண்ணாக மாற்றாமல் இருந்திருந்தேன்டா, முறைமையில்லா பின்னமாக மாற்றாமல் இருந்திருந்தா 2 4 1 இருந்திருக்கும். இது வந்தது முழு எண் 15. அந்த முழு எண்ணையும் கூட்டி 17ஓடு 4 1 நீ நேரடியாகவும் போட்டிருக்கலாம். அதுதான் அதை சொன்னான். இப்போது 1 காலும் 2 காலும் 1 2 3 காலும் காலும் அரை, ஆகவே 3.5 என்று சொல்கிற அந்த விளக்கம் தான் இது. சரி தானே? இப்படியும் சொல்லலாம், இப்படியும் வரலாம். ரைட், பி பாட்டுக்கு போவோம். பி பாட் கேள்வி என்னென்று பார்த்தவன்டா, பி பாட் அச்சர கணிதம் தொடர்பானது. அடைப்பு நீக்கி சுருக்கொடுவான். 4 சய 3x பெருக்கிறன் 2 சக 3ஆல். நாங்கள் இந்த பெருக்கலுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுக்கோம்னா, ஈருறுப்பு கோவை உண்ட ஒரு ஈருறுப்பு கோவையால் நாங்கள் பெருக்கிறோம்டா ஒரு செவ்வகத்தை பயன்படுத்தி அந்த பெருக்கலை நாங்கள் ரொம்ப இலகுபடுத்தி இருக்கிறோம். அதை நான் இங்கே விளங்கப்படுத்துகிறேன். அதுக்காண்டி நாங்கள் அப்படி தான் பெருக்கோடுமண்டி இல்லை. ஒரு செவ்வகம் ஒரு ஈருறுப்பு கோவையோ ஒரு ஈருறுப்பு கோவையால் பெருக்கிறோம். அப்போ ஈருறுப்புண்டா இது 2ஆ பிரியும், இங்கேயும் 2ஆ பிரியும். ஒன்றை பற்றியும் யோசிக்காது, அதை 2ஆ பிரி. முதல் உறுப்பை 2ஆ உடைச்செழுது. 4 சய 3x அப்படி எழுது, அதை பற்றி யோசிக்காது. என்ன சார் சய 3x எழுதுறீங்க, எழுது, பிரச்சனை இல்லை. இது 2x சக 3 அப்படியே போடு, பெருக்கி பெருக்கி போடு. 2xம் 4 பெருக்கப்பட்டா 8x பெருக்கினால் 2 4 x 8x இங்கே சக 12. அதே மாதிரி 2xம் சய 3xம் பெருக்கப்பட்டா நேரும் மறையும் மறை 3 6 x தர x x வர்க்கம். அதே மாதிரி இவர் 2 பேரும் பெருக்கப்பட்டா நேரும் மறையும் மறை 9 x என்று வரும். இப்போ நாங்கள் பூரா ஒரே இனத்தை உண்டாக்கலாம். இது 2 பேரும் எக்ஸ் இனம், 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவட்டு மறை 1 x என்று வரும். அதே விடயத்தை நான் இங்கேயும் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆனால் அது எப்படி என்றா உள்ளுக்குள்ளே இருக்க அடைப்பு உடைப்பதன் மூலம் 4ஆல் அங்கே இருக்கிற 2x சக 3 பெருக்குவேன். அதேமாதிரி சய 3ஆலையும் அங்கே இருக்கிற 2x சய 3 பெருக்குவேன். அதே தான் வரப்போகுது. இங்கே பெருக்கினா 8x என்று வரும். இது சக 12 வரும். இந்த லைன் வந்திருக்கு பாருங்க, 8x சக 12. இதை பெருக்கினா சய 6x வர்க்கம் என்று வரும். அடுத்ததை பெருக்கினா சய 9x என்று வரும். ஒரே இனத்தை உண்டாக்கணும். படிநிலையில் ஓர்டரில் எழுதலாம், படிநிலை ஓர்டர் இல்லாமலும் எழுதலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சய 6x வர்க்கத்தை முதல் உறுப்பு எக்ஸ் வர்க்கம் உறுப்பை முதலாக போடுறேன். எக்ஸ் வர்க்கம் 6x வர்க்கம். 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும். கழிவட்டா 1x பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சய 1x. அப்போ அதுவும் முடிஞ்சுது. ஒருமையில் இவர் ஒரு ஆள் தான் சக 12. இந்த உறுப்புகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம். சில பிள்ளைகள் சய 6x பின்னுக்கு போட்டுட்டு 12 முன்னுக்கு போட்டிருக்கலாம். அது பிரச்சனை இல்லை, விரித்தெழுதி சுருக்கியும் ஆச்சு. இதுதான் விட. ரைட்.
அடுத்தது பி பார்ட் முடிஞ்சது. பி பார்ட்டில் ஒன்று தான் முடிஞ்சிருக்கோம், 2க்கு போவோம். பி பார்ட்டில் ஒன்று தான் அடைப்பு நீக்கி சுருக்குக பின்னச்சுருக்கள். பின்னச்சுருக்கள் உண்மையாக இப்படிப்பட்ட பின்னச்சுருக்கள் பகுதி 2க்குரியது தான், பகுதி 2ல் வந்திருக்கு. 2ன் கீழ் ஒரு அச்சர கணித கோவை 2ன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x, 2ன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 அப்படின்ற கோவை இருக்கிற ஒரு பின்னத்தோட நான் இப்போ கூட்ட போகிறது யார் என்றா கழிக்க போகிறது 1 கீழ் எக்ஸை ஒன்றை கழிக்க போகிறோம். 1ன் கீழ் எக்ஸை ஒன்றை கழிக்க போகிறேன். அவரே பிரேக்கெட் போட்டு தந்திருக்கார், ஏண்டா அது இது காரணிப்படுத்த இயலாது. ஸோ அவரே பிரேக்கெட் போட்டு தந்திருக்கார். இல்லையென்றாலும் நான் சக உண்டா, இல்லையென்றாலும் நான் என்ன செய்யணும், பிரேக்கெட் போடத்தான் போகிறேன் என்றால் இதை காரணிப்படுத்த இயலாது. ஆனால் இந்த பகுதியன் ஏன் சார் காரணிப்படுத்தணும் ஏண்டா பகுதியன் சமன் இல்லை. பகுதியன் சமன் இல்லைன்னா நான் பொமசி எடுக்க போகிறேன். அச்சர கணிதத்துக்கு பொமசி எடுக்கணுமெண்டா முதல் காரணிப்படுத்தப்பட வேண்டும். எண் கணிதத்துக்கு நாங்கள் காரணிகளின் பெருக்கமாக எழுதாமலே வகுத்தோ இல்லை மனசாலேயே போட தெரியும். ஆனால் அச்சர கணிதத்துக்கு காரணிகளின் பெருக்கமாக எழுதினாத்தான் பொமசி. அப்போ இதை காரணிப்படுத்தணும். எது எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 காரணிப்படுத்தணும். 3 கோவை எடுத்தோடனே நீங்கள் வேகமாக காரணிப்படுத்தலாம். பகுதி 1ல் இதே மாதிரி ஒரு டைப் கணக்கு கதைச்சினான். இங்கே இருக்கிற 2 பேரும் பெருக்க எக்ஸ் வர்க்கம் பெறணுமென்ற நாடி எக்ஸ் தர எக்ஸ். இங்கே இருக்கிற கடைசி 2 பேரும் பெருக்கப்பட சக 2 வரணும். சக 2 வர ஒரே பெருக்கம் 1 தர 2 மட்டும்தான். 2 பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும், கூட்டுப்பட்டு 3 சரியாக வருது. அந்த 3 என்ன குறியோ அந்த குறி சக 2 பேருமே சகவே. 2 பேரும் ஒரே குறி உள்ளாக்கள் பெருக்கப்பட்டு எனக்கு 3 வரணும் என்று சொன்னால் அது பெருக்க 2 வரணும், கூட்டம் 3 வரணும்டா சக 1 ஒரு காரணி, எக்ஸ் சக 1 ஒரு காரணி, எக்ஸ் சக 2 மற்ற காரணி. அப்போ நான் அடுத்த வரியில் செய்ய போகிறது வேலை என்னென்றா பகுதி என்ன காரணிகளின் பெருக்கமாக எழுதுவேன். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். பகுதி 1 பகுதியன் மாறி இருக்கோ மாறையில் வடிவந்தான் மாறி இருக்கொழிய காரணிகளின் பெருக்கமாக இருக்கேன். இருக்கிற எல்லா காரணியும் பெறணும் பொமசி உயர்வலுவோட. இங்கே எக்ஸக 1 இந்த உயர்வலு 2 இடத்துல இருந்தாலும் உயர்வலு எக்ஸக 1 தான். அடுத்தது எக்ஸக 2. இப்போ இந்த பகுதியன் மாறையில் ஏன்னா அதே பகுதியன் ரிப்பீட் ஆகிருக்கு. அது பொமசி எடுக்கும்போது 12க்கும் 6க்கும் பொமசி எடுக்கும்போது 12 பொமசியாக வருமே அந்த விளக்கம். இது அதே பகுதியன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆகவே தொகுதியன் மாறாது. ஆனால் இந்த பகுதியன் மாறியிருக்கு. எக்ஸக 2ஆல் எக்ஸ்ட்ராவாக பெருக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எக்ஸக 2 இந்த பகுதியனோட சேர்ந்து வந்திருக்கு. ஆகவே மேலே நான் அந்த 1 எக்ஸக 2ஆல் பெருக்கணும். இதில் இல்லாத காரணி அதால் மேலேயும் பெருக்கணும். ஏன்னா இது பெருக்கப்பட்டு தான் பகுதியை மாற்றி போட்டிருக்கேன். எக்ஸக 2ஆல் பெருக்கணும். அதை விரித்தெழுதி சுருக்க வேண்டியான். இந்த பகுதியை அடிக்கடி அப்படியே வரும். எக்ஸக 1 எக்ஸக 2 இதை மாற்றவும் இல்லாது இதை விரிச்செழுதுற இல்லை. மேலே தான் விரிச்செழுதுவோம் என்றால் சுருக்குறோம். சய 1ஆல் பெருக்கினா சய 1 எக்ஸ் சய 2 ஆகும் பிள்ளைகள். ஏனெண்டா சயதர சக சய இது நேர் 2 இது சய 2 2 பேரும் சேர்க்கும் போது அந்த இனம் இல்லாமல் போகும். ஆகவே எங்களோட விட சய எக்ஸின் கீழ் எக்ஸக 1 எக்ஸக 2 அப்படின்னு தான் வரும். வேறு இந்த விட வர்றதுக்கும் வாய்ப்பில்லை. இந்த விட தான் வந்தாகும். ரைட். 3வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 3வது கேள்வியும் திரும்பவும் ஒரு சுருக்குக கேள்வி தான். ஆனால் என்ன பின்னம் இருக்கிற மாதிரி இருக்கிற கேள்வி என்ன நினைக்கிறேன் இல்லை காரணிப்படுத்துக. அதுவும் பின்னத்தில் வச்சா காரணிப்படுத்துதல். பின்னத்தில் பொதுவடுத்தல் ஒன்றும் படிக்கலையே ஒன்றும் இல்லை. இது சிம்பிள் கணக்கு சின்ன கணக்கு தான். 2 எம்பர்க்கம் சய அறைய காரணிகளின் பெருக்கமாக எழுதணும். காரணிகளின் பெருக்கம் என்ற போது எங்களுக்கு பகுதியன் ஒரு பின்னமும் காரணிகளின் பகுதியன் என்றது 2 என்றது பகுதியன்னா வந்தால் அரை என்றது காரணியாக வரும். அதாவது அறைய பொது எடுக்கலாம். இல்லையெண்டா இது சமன்பாடாக இருந்தது 2 பேரும் 2ஆல் பெருக்கலாம். இது சமன்பாடு இல்லையே. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா முதலாவது வேலை இது எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல். காரணிப்படுத்தலுக்குள்ளே போக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா இது பின்னம் இருக்கு. நாங்கள் பின்னம் இருக்கிற எந்த ஒரு கோவையும் இது வரைக்கும் காரணிப்படுத்தினது இல்லை. அதுதான் முதலாவது வேலை. இதை நாங்கள் பின்னம் சுருக்கலை செய்ய போகிறோம். முதல் பின்ன சுருக்கல்ண்டா இது இந்த பகுதியன் 1 2 பேருக்கும் பொமசி 2 இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. 2ஆல் பெருக்கினா 4 எம்பர்க்கம் சய 1 வரும். பகுதியன் 2. ஓகே. மேலே இருக்கிற வரை இப்போ காரணிகளின் பெருக்கமாக எழுதினா சரி. மேலே இருக்கிற வரை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம். எந்த முறையில் என்றா வர்க்க வித்தியாச முறையில் 2m முழுவதின் வர்க்கம் சய 1 வர்க்கம் முழுவதின் கீழ் 2 1 இந்த வர்க்கம். ஆகவே இப்போ 2 காரணியாக வரப்போகுது. மேலே 2m சய 1 ஒரு காரணி, 2m சக 1 ஒரு காரணி, பகுதியன் 2 ஒரு காரணி. இந்த சில பிள்ளைகளுக்கு இந்த பகுதியன் 2 இதுக்குள்ளே எங்கேயாவது ஒன்றுக்குள்ளே போய் வகுத்து கொண்டு இருக்கலாம். எம் சய அரை அந்த மாதிரியெல்லாம் வரலாம். ஆனால் இதுதான் சரியான காரணிப்படுத்தல் முறை. அப்படி பின்னம் வந்தால் அதை நாங்கள் முதல்ல பின்ன சுருக்கல் செஞ்சு பகுதியன் தொகுதியன் என்று மாற்றணும்.
பகுதி எண் காரணிகளின் பெருக்கமாகவே தான் வந்துடும். தொகுதி எண்ணை மட்டும் நாங்கள் காரணிப்படுத்த வேண்டி வரும். 4வது கேள்விக்கு போவோம் இல்லையா? 4 கேள்வி தான். 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி வந்து காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி பெருமானம் காணலாம். இதை பெருமானம் காணலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. 64 முதல் இதில் இதை தனி, இது ஒரு தனி உறுப்பு, இது ஒரு தனி உறுப்பு. இது வந்து 8 இந்த வர்க்கம் போஸ்ட் 64 இந்த 2 மடங்கு 128 வரும். இது வந்து 48 வரும். இது வந்து 4 வரும். அப்போ கூட்டினா 16 4 0 20 0 போட்டு 2 மிச்சம் 6 2 8. அதுக்கு பிறகு 1. அப்போ 180 அப்படின்ற 180 தானோ 180 அப்படின்றது தான் விட. அந்த 180 அப்படி காண தேவையில்லையாம், காரணி பற்றி அறிவை பயன்படுத்தணுமாம். அப்போ இது மொத்தம் 3 உறுப்பு கோவை, 3 உறுப்பு ப்ளஸ் மட்டும், ப்ளஸும் மைனஸும் பிரிச்சுதுன்னு பார்த்தா செட்டாக பார்த்தா 3 செட் இருக்குது, 3 உறுப்பு இருக்குது. இதில் முதலாவதுல 8க்கு வர்க்கம் இருக்குது, 2வதுல 8 இந்த ஓராம்படி இருக்குது, 3வதுல 8 காணியில். அப்போ இது வந்து 3 உறுப்பு இருபடி கோவை மாதிரி. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 8 எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ ஒரு சமன்பாடு 8 எக்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். அப்போ 8வது கேள்வி 4வது கேள்வி என்ன கேட்டதுன்றால் 2 தர 8 வர்க்கம் சக 6 தர 8 சக 4 என்ற கோவையை நாங்கள் காரணி பற்றிய அறிவை பண்ண காரணிப்படுத்த போகிறோம். அப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன், 8 எக்ஸ் என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இது என்னென்று வரப்போகுது, 2x வர்க்கம் சக 6x சக 4 என்ற கோவையை காரணிப்படுத்த போகிறேன். என்ன இது வேகமாக காரணிப்படுத்த இல்லாது என்னென்னா தரம் 10க்குரியது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இருக்கிறது. அப்போ முதல் உறுப்பும் மாறாது, கடைசி உறுப்பும் மாறாது, நடு உறுப்பை 2ஆக பிரித்து போட போகிறேன். அந்த 2 உறுப்பையும் பெருக்க வாரதும் இவர் 2 பேரையும் பெருக்க வாரதும் சமனாக இருக்கும். அப்போ தான் காரணிப்படுத்தப்படும். இவர் 2 பேரையும் பெருக்கினா என்ன வருது, 8x வர்க்கம் வருது. அப்போ 8 வரக்கூடிய பெருக்கத்தை பார்த்துனுண்டா 1 தர 8 2 தர 4. இதில் 2 பேரும் ஒரே குறி என்னென்னா பெருக்க நேர் வர்ற நாடி, ஒரே கூட்டும் போது 6 வரணுமெண்டா இதுதான் அந்த குறி நேர். அப்போ 2 பேரும் நேர் தான். அப்போ 2x 4x வரும், இல்லை 4x 2x, அதில் கூட பிரச்சனை இல்லை. இதில் 2 பொது கொடுக்கக்கூடியது 2xை பொது கொடுக்கலாம். ஆகவே எக்ஸ் சக 1 என்றது ஒரு காரணியாக இருக்கும். இதில் பொது கொடுக்கக்கூடியது இங்கேயும் 2 தான் பொது கொடுக்கலாம். ஏன்னா 2 பொது கொடுத்தா 2 இல்லை 4 பொது கொடுக்கலாம். 2 பேரில் மேலே பொது கொடுக்கலாமோ அதை பொது கொடுக்கணும். 4 பொது கொடுக்கலாம். இல்லை அதுக்கு முன்னுக்கு நான் காரணிப்படுத்தலே ஒரு பெரிய தவறை விட்டுட்டேன். என்ன தவறுண்டா, எங்களுக்கு காரணிப்படுத்தக்கு முன்னுக்கே யாரையாவது ஒரு ஆளை பொது எடுக்கலுமெண்டா பொது எடுத்துருக்கணும். யாரை பொது எடுக்கலாம், காரணிப்படுத்தக்கு முன்னுக்கே 3 உறுப்புலையும் யார் பொதுவாக இருக்குது, 2 பொதுவாக இருக்குது. அதை பொது எடுத்தா எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 வரும். நீங்கள் முதல் காரணிப்படுத்தின பற்றியும் காரணிப்படுத்தலாம். இது எங்கேயோ கண்ட மாதிரியே இருக்குது, எங்களுடைய பழைய கேள்வியில் அங்கே எங்கேயோ காரணிப்படுத்தினாங்க 5 பேர் இருக்குது. ஆகவே இந்த 2 காரணி, இப்போ முதல்ல ஒரு முன்னுக்கு ஒரு காரணி 2, அதை விட என்னென்னு 2 காரணி, 1 எக்ஸ் சக 2 மற்றது எக்ஸ் சக 1. நாங்கள் இது ஏற்கனவே காரணிப்படுத்தா மொத்தம் 3 காரணி. இப்போ தானே எக்ஸ் தானே நமக்கு தெரியும் 8. இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ 8 போடும். 2 தர 8 சக 2 அடுத்தது 8 சக 1. இது ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி சொல்லு, பெருக்கமாக வருதும். 8 தர 8 சக 2 10, இது வந்து 9 20, இல்லை இப்படி பெருக்குவோமே, இப்படி 2 பேரையும் பெருக்கினா 18 தர 10 180 வரும். இந்த பெருக்கு இந்த அறிவோட காரணி பற்றிய அறிவோட செய்ய சொன்னது. இப்படி தான் செய்யலாம். இதை விட இந்த எக்ஸ் என்று போடாமல் அப்படியே 8 சக 2 8 சக 1 அந்த மாதிரியும் வந்திருக்கலாம். நான் பொது எடுத்து காரணிப்படுத்த தவறின மாதிரி நீங்களும் பொது எடுத்து காரணிப்படுத்த தவறு இருந்தாலும் இந்த 180 வரும். ஆனால் இப்படிப்பட்ட கணக்கு நாங்கள் ஃபைனலுக்கு எதிர்பார்க்க தேவையில்லைடா, அதெல்லாம் வராது. ஏண்டா இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு அங்கே இடமே இல்லை. இது ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பராக இருந்ததால் இப்படியெல்லாம் கேள்வி விதமாக கேட்டு விட்டுருக்கொள்ளிய. ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் இப்படி கேள்வி கேட்குறதுக்கு இடம் இல்லை. அதனாடி நீங்கள் பயப்பட வேண்டாம். ரைட், புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். முதலாவது விரித்தெழுதி சுருக்குதல் 2 மார்க்ஸ். அதுக்கு முன்னுக்கு இஞ்சி ஒரு பின்னம் இருக்குது. என்ன பொட்மேஸ் விதியை பயன்படுத்தி எல்லா செய்க வழியும் சரியாக இருந்தால் 3 மார்க்ஸ் கொடுக்கலாம் பிள்ளைகள். ஏன்னா இது போஸ்ட் பாட்டுக்குரிய கேள்வி இல்லை, கட்டாயம் செகண்ட் பார்ட்டில் கேட்குற கேள்வியாக இருக்கிறதால இது 3 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இருக்கும். செய்க வழியோடையா விரித்தெழுதி சுருக்குதல் 2 மார்க்ஸ், செய்க வழியோட கட்டாயம் செய்க வழி இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு 2 மார்க்ஸ். எது பின்னம் அச்சர கணித பின்ன சுருக்கல் இல்லை 3 மார்க்ஸ்.
பொமசி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தொகுதியெல்லாம் மாற்றி இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ், அப்போவே 8 ஆகிட்டடா. இஞ்சால இப்போ இதுக்கு என்னடா கொடுக்குறது, இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. அதுக்கு உண்மையாக மார்க்ஸ் கொடுக்கலாது, ஒன்றா கொடுப்போம். என்ன சரி வேறு என்ன செய்கிற, இதுக்கு 2 கொடுங்க. உண்மையாக இது இப்போவே எங்களுக்கு மார்க்ஸ் கூட வந்துட்டு இதுக்கும் 1 தான் கொடுக்கலாம். இன்னும் எத்தனை கிடக்கடா அங்கே பார்ப்போம். இதுக்கு 3 5 5 2 7, இதுக்கு 1 போட்டால் 8, இதுக்கு 2 கொடுங்க. ஆனால் புள்ளித்திட்டம் எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. நீங்கள் இந்த கேள்வியை பற்றி பயப்படவே தேவையில்லை. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க.